ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான வெற்றிக்கான இந்த வெட்டத்தை தான் உன்னை தொட சொல்லியிருக்கேன். இது ரெண்டில் ஒன்றில் தான் உன் வெற்றி இருக்கு. நீயும் அதை புரிந்து கொண்டு சரியானதை தொட்டு விட்டாய் தானே. இப்போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எந்த தங்குதலையும் இன்றி சிறப்பாக அழகாக நடக்கப் போகுது. ஆமியன் செல்லமே, உனக்கு நான் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகத்தானே இதை தொட்டாய். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும். உன் நல்ல மனசையும் அன்பையும் புரிஞ்சுக்காத சில மனிதர்கள் உனக்கு எதிராக என்ன செஞ்சிருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. நீ எல்லார் மீதும் அன்பும் பாசமும் வச்சிருந்தாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி புலம்பாத. இந்த உலகத்தில் கடலுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டியும் சில நேரங்களில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டுது. அதாவது வெள்ளம், சூறாவளி, அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்து இந்த உலகத்தை அழிக்குது. கடலே அந்த இறைவனின் எல்லையை தாண்டும் போது மனிதர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? நீங்களும் உங்கள் சுபாவத்துக்கு ஏற்றாற் போல என்னுடைய விதியை மீறி சில தவறான விஷயங்களையும் தீய விஷயங்களையும் செய்ய துடிக்கிறீங்க. முதல்ல மாயையான பொய்யான இந்த உலகத்தில் உங்கள் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் பொய்யான விஷயங்களையும் போலியான விஷயங்களையும் நம்பிட வேண்டாம். எப்போதும் நீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இரு. உன்னை நீ எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ, எந்த அளவுக்கு மனசை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கு நன்மைகள் நடக்கும். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீ சந்திச்சுதானே ஆகணும். அதை பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு இன்பத்தை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கும் துன்பத்தை பகிர்ந்து கொண்டு ஆறுதல் அடைவதற்கும் வெளியே போய் யாரையும் தேடாத. ஏன்னா இந்த உலகத்தில் உனக்கு ஒரு நல்லதோ கெட்டதுனா யாரும் வந்து அதை வேடிக்கை பார்க்கவே தான் வருவாங்களே தவிர உனக்கு உதவி செய்யவும் ஆறுதல் சொல்லவும் யாரும் இங்கு தயாராக இல்லை என் செல்லவே. உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எது நடந்தாலும் எப்போது என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கை சூழ்நிலையில் உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா இனி வரக்கூடிய காலத்தில் நீ துன்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலை உனக்கு தர்றேன். நீ மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இந்த சாயப்பா மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ. உன் கண்ணீரும் கவலையும் சரியாகி நீ பலமுள்ள ஆளாக மாறும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். நீ அழுகுவதாலும் சோர்ந்து போவதாலும் இங்கு ஒன்றுமே மாறப்போறதில்ல. எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையின் அனைத்து சுமையையும் நீதானே சுமந்தாக வேண்டும். எதையுமே அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சுமப்பதை காட்டிலும் அதை ஏற்றுக்கொண்டு சுமப்பது தான் உனக்கு சிரமம் இல்லாததாக நல்லதாக இருக்கும். அதனால வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கு. அதனால நீ எப்போதும் தைரியமா இரு. எல்லாத்தையும் உன்னால் சரி செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கையோடு இரு. அந்த பக்குவம் உனக்குள்ளே வந்துருச்சுனாலே எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா நானும் உன்னை தைரியமுள்ள பலமுள்ள ஆளாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த காரியங்களில் உனக்கு வெற்றி கிடைப்பதற்காகவே இப்போது ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். எல்லா விஷயத்திலும் உன்னை அனுசரித்து போகும் யாராவது ஒரு நல்ல உள்ளத்தை நீ உன் கூடவே தான் வச்சிருப்ப. எல்லா மனிதர்களுக்கும் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நபர் கூட இருப்பாங்க. அப்படி உன் கூட இருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த உறவு விலை மதிப்பற்றது. அவர்களை நீ இழந்து விட்டால் மறுபடியும் பெற முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. அதனால் உனக்கு நல்லது நினைக்கிறவங்களையும் நல்லது செய்கிறவங்களையும் நீ உன் கூடவே வச்சுக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கட்டும்னு சொல்லி தான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்க அனுமதிச்சேன். ஆனால் நீ வாழ்க்கையை கொஞ்சம் கூட அமைதி இல்லாமல் மனசை போட்டு அலைப்பாஞ்சுக்கிட்டும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டும் ஏன் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டுமே வாழ்க்கையை வீணாக்குகிறாய். முதல்ல மனசை அமைதிப்படுத்து. உன் மனசு அடங்காத வரைக்கும் உன்னால் உனக்கான நன்மைகள் என்ன நடக்குதுன்றதை உணர முடியாது. நான் உனக்கு செய்யும் நன்மைகளையும் நற்பலன்களையும் நீ அனுபவிக்கணும்னா கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்து. அப்பா சாயப்பா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறீங்கன்னு புலம்பாதே. ஒரு மரத்துக்கு கூட
வெயில் காலத்தை வச்ச நான் பனிக்காலத்தையும் குளிர்காலத்தையும் கொடுப்பது போல உன் வாழ்க்கையில வசந்தத்தை வச்சிருக்கேன். கண்டிப்பா நிரந்தர துன்பத்தோடு நிம்மதியிலிருந்து நீ வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். இப்போது நீ செய்யும் வேலைகளில் உன்னுடைய கடமைகள்ல குறை சொல்லாம குற்றம் சொல்லாம திருப்தி காணாம இருக்காதே. எப்போதும் எல்லாவற்றையும் நிறைவாக பார்க்க பழகு. மன நிறைவோட திருப்தியோட உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நீ ஏத்துக்கிட்டீனா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ மனம் தளராம வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு உதாரணம், நீ வண்டி ஓட்டுகிறாயா அல்லது மிதி சைக்கிளை ஓட்டுகிறாயா? அந்த மிதி வண்டியை யார் மிதிச்சாலும் அது இன்னும் முன்னாடி தானே போகுது. அதே போல உன்னை யார் ஏறி மிதிச்சாலும் அடிச்சாலும் தள்ளி விட்டாலும் மனம் தளராம வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இரு. என்ன ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காப்பாத்திருவேன் இந்த சாயப்பான்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. உன் நிலைமையை உயர்த்தி உன்னை நல்லபடியா ஆளாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான நேரமும் காலமும் இப்போது நெருங்கி வந்திருக்கு. அதனால இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு மனிதனுடைய நடையும் உடையும் நல்லா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மரியாதை கிடைக்கும். அதாவது நடை என்பது நல்லா நடந்து உடல் பலம், உடை என்பது நல்ல அழகான வசதியான துணிமணிகளை அணிவதுதான். உன்னுடைய நடையும் உடையும் நல்லா இருந்தா இந்த ஊரும் உலகமும் உன்னை மதிக்கவும் மரியாதை கொடுக்கும். நீ நல்லா வசதியோட நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நல்லா வருமானம் வர்ற வரைக்கும் இந்த உலகம் உன் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டும். அதுவே உனக்கு ஒரு நோய் நொடி வந்துருச்சு, சம்பாதிக்க முடியலன்ற நிலைமை வந்துட்டா உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் குடும்பத்தாரும் உறவினர்களுமே கூட உன்னை மதிக்காத அளவுக்கு தான் இது கலியுக காலமாக மாறி கிடக்கு. சம்பாதிக்க முடியாத மனிதனை இந்த உலகம் ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஓடும் குதிரையை போல ஓடும் வரைக்கும் தானே மனிதனுக்கு பெருமையாக இருக்கு. அதனால நீ ஓடியாடி வேலை செய்யும் இந்த காலத்தை வீணாக்கிற வேணாம். வயசான பிறகு சோர்ந்து உட்கார்றது வேற, துவண்டு உட்கார்றது வேற. இப்போதிலிருந்தே உன்னால் முடிஞ்ச வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செய்யு. இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து வந்து உனக்கு குறை சொன்னாலும் எதிர்த்து நின்னாலும் நீ உனக்கு நல்லவனாக எனக்கு உண்மையாக இருந்தா போதும். வேற யாருக்கும் எதற்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த உலகத்துல பொய்யா போலியா நடிக்க தெரிஞ்சவனை எல்லாரும் சொந்த பந்தம்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நடிக்க தெரியாத உண்மையை அப்பட்டமாக பேசக்கூடிய நேர்மையானவர்களை எல்லாரும் எதிராளியாக பகையாளியாக தான் பார்ப்பாங்க. நீ உண்மையா நேர்மையா இருந்தாலும் இந்த உறவுகள் உன்னை மதிக்கலையே நினைச்சு கவலைப்படுத்தாத. உனக்கான நன்மைகளை செய்யவும் உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னை காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்த ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை போதும்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்கு பதிலா யாரையும் காயப்படுத்தாம அவங்களுக்கு தெரிஞ்சது அவளவங்க தானே சிரிச்சுக்கிட்டு நீ கடந்து போக தயாராகு. அப்படி பொறுமையோட யாரையும் பழிவாங்க வாய்ப்பு கிடைத்தாலும் பழி வாங்காம பொறுமையா போறதுக்கு மலையளவு மனோபலம் வேண்டும். அந்த மனோபலத்தை கொண்ட பிள்ளையாக நீரு. உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்படியும் சந்தோஷமா நீ வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். சில பேரை நீ முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க உன்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சில பேரை கண்டுகொள்ளாமல் இருந்தாலே உன் மன வலியும் வேதனையும் குறைஞ்சு மறைஞ்சு காணாமல் போயிடும். உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் கவலைகளையும் மனக்கசப்பையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே.